ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நெக்ஸ்ட் இயர்க்கான ஆனுவல் பிளானர் வந்துருச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கிற என்ன மாதிரியான ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்குமான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நான் இந்த ஆனுவல் பிளானர் வரதுக்கு பிஃபோர் ஒரு 10 days முன்னாடியே ஷெடியூல் போட்டு நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் ஷெடியூல் படி இப்போதைக்கு நான் 6th தமிழ் அண்ட் 7th தமிழ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இப்போ 2 வாரத்தில் 6th and 7th ஃபுல் அண்ட் ஃபுல் முடித்து ரிவிஷனும் நான் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு ஆனுவல் பிளானர் கையில் வந்துருச்சு. எக்ஸாம் எப்போன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஒரு பாதையில் போயிட்டுருக்கோம். இத்தனால எக்ஸாம் எப்போ வரும்னே தெரியாது. ஆனால் இப்போது எக்ஸாம் எப்போ வரப்போகுதுங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட் இயர் நமக்கு குரூப் 1 இருக்குது, குரூப் 4 இருக்குது, குரூப் 2 இருக்குது. எல்லா எக்ஸாம்ஸுமே இருக்குது. குரூப் 4 and 2க்கு நமக்கு சேம் சிலபஸ் தான் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். குரூப் 2 மெயின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா குரூப் 4 and குரூப் 2 நீங்கள் ரெண்டுமே எழுத முடியும். குரூப் 1 எழுதுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் நமக்கான ஒரு இயரை நம்ம அதை மாற்றிக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே டிஎன்பிஎஸ்சி இவ்வளோ சீக்கிரம் எக்ஸாம் நடந்த 1 இயர்க்குள்ளேயே இப்படி ஒரு 3 எக்ஸாம்ஸுமே கொடுத்ததே கிடையாது. நீங்கள் லாஸ்ட் இயர்ஸ்லாம் பார்த்தா தெரியும், 2 வருஷம் அதுக்கு மேலே கூட ஆயிருக்குது. நீங்கள் இப்போ தான் குரூப் 4 முடிச்சிருக்கீங்க, முடிச்சு அடுத்த 1 இயரில் உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் வருது அப்படின்னா இது சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு திரும்ப கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் கிடைச்சிருக்க வாய்ப்பை நம்ம 100% யூஸ் பண்ணியே தீரணும். நீங்கள் இப்போ தான் குரூப் 4 முடிச்சு வந்திருக்கீங்கிறப்ப நீங்கள் படித்தது உங்களுக்கு மைண்டில் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்துட்டுனா உங்களுக்கு ஒரு 2 வருஷம் கேப் விட்டுருவாங்க. நம்ம குரூப் 4 படிச்சுட்டு புக்ஸை தூக்கி போட்டுருவோம், ஒரு ஓரமாக பரனில் போட்டுருவோம். அது ஒரு 6-7 மாதம் தூங்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நம்ம போயிட்டு புக்கை எடுப்போம். ஆனால் இப்போ நமக்கு முன்னாடியே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அதுபடி இப்போ படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 நீங்கள் கண்டிப்பாக ஜாப் வாங்கிட முடியும். அப்போ நீங்கள் குரூப் 4 கட் ஆஃப் கொஞ்சம் பின்தங்கி போயிட்டீங்க, ஒரு 5-6 மார்க் பத்தாமல் போச்சுன்னா ஃபீல் பண்ண தேவையில்லை. நமக்காக குரூப் 2மே இருக்குது. நீங்கள் அதுக்காக என்ன பண்ணணும்னா தொடர்ந்து டெய்லியுமே படிக்கணும். நீங்கள் டெய்லியும் புக்கை எடுத்து படிக்க தான் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் என்ன ஆக போகிறீங்கன்னு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக வரணும். நான் புக்கை எடுத்து ஃபுல்லாக படிச்சிருக்கிறேன், எப்படி கொஸ்டின் கேட்டால் நான் ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்கள் மனசுக்கு வந்துச்சுனாவே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போயிடும். அதுக்கு முன்னாடி இந்த 8 மாதத்தை நீங்கள் எப்படி பிரயோஜனமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கணும். அந்த 8 மாதத்துக்கான ஃபுல் டைம் டேபிளை மனசை யோசிச்சு வச்சுருங்க. அதில் ஒரு 5 மாதம் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு மினிமம் ஒரு 3 மாதமாவது ரிவிஷனுக்கு ஒதுக்குங்க. நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணி பார்க்குறப்போ தான் நீங்கள் படித்ததுக்கான முழு பலனே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 8 மாதம் வரைக்குமே ஷெடியூல் போட்டு படிச்சுட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் படித்தது எல்லாமே மறந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டே படித்தது நீங்கள் 8வது மாதம் ஷெடியூல் நீங்கள் படிக்கிறப்ப சுத்தமாக ஞாபகமே இருக்காது. நீங்கள் டோட்டலாக தமிழ், ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு ஒரு 5 மாதம் ஒதுக்குங்க. 5 மாதம் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அடுத்த 3 மாதம் ரிவிஷன் 200 மார்க்குக்கு நீங்களே வீக்லி ஒன்ஸ் உங்களை ரிவைஸ் பண்ணி பாருங்கள். 200 மார்க் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கிறது தான் நீங்கள் 5 மாதம் படித்ததுக்கான பலன். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் எந்த இடத்துல விட்டீங்க அப்படின்னு. சில இடத்துல நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணாமல் வந்திருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட் போடும்போது உங்களோட மார்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் மினிமம் நீங்கள் 200 டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 185 பக்கத்தில் நீங்கள் போடணும். அப்படி போட்டிங்கன்னா தான் நீங்கள் குரூப் 4 எக்ஸாமில் அங்கே நீங்கள் 175+ போட முடியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. படிக்கிறதுக்கு எப்பயுமே எக்ஸ்கியூஸ் சொல்லவே சொல்லாதீங்க. ஆயுத பூஜை வந்துருச்சு, தீபாவளி வந்துருச்சு, பொங்கல் வந்துருச்சு அப்படின்னு. என்ன ஆனாலும் சரி, காலை தூங்க எழுந்திரிச்சோன்னே பழு தேய்க்கிறோமா, சாப்பிட்றோமா, அதே மாதிரி படிக்கிறதே உங்களோட வழக்கத்தை மாட்டுங்க. என்ன ஒர்க் இருந்தாலும் நம்ம இந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். சாப்பிடாமல் இருக்கிறோமா, தூங்காமல் இருக்கிறோமா, வீட்டு வேலை பார்க்காம இருப்போமா, அதுக்கெலாம் நம்ம ஒரு வேலையாக பார்க்குறதில்ல. அது அன்றாட நிகழ்வாக ஆகிப்போச்சு. ஆனால் படிக்கிறது மட்டும் ஒரு வேலையாக பார்க்குறோம். படிக்க நமக்கு தனியாக ஒரு டைம் எப்போயுமே கிடைக்காது. நம்ம தான் டைமை நமக்காக உருவாக்கிக்கணும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலைக்கு போகிறவங்க இருந்தாலுமே சரி, ஒரு 10 மாதம் நீங்கள் பல்ல கடிச்சிட்டு உங்களுக்கான பாதை நோக்கி ஓடுங்க. அதோட பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து படிப்போம், சேர்ந்து வேலையும் வாங்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவாக இருந்தால் இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கலாமா எழுதலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 லைக்கும் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.